இந்த உலகத்துல இருக்கிற டாப் சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐயால கூட இந்த புக்ல என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இது 600 வருஷமா ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1912ல வில்ஃப்ரெட் வாய்னிச்ங்கிற ஒரு புக் டீலர் ஒரு ஸ்ட்ரேஞ்சான புத்தகத்தை கண்டுபிடிச்சாரு. கார்பன் டேட்டிங் பண்ணப்போ இது 1400ஸ்ல எழுதப்பட்டதுன்னு தெரிய வந்தது. ஆனா அதுல இருக்கிற லாங்குவேஜ் தான் யாருக்குமே புரியல. இந்த புக்ல இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் உலகத்துல இருக்கிற எந்த லாங்குவேஜ் கூடயும் மேட்ச் ஆகல. இது வெறும் ரேண்டம் ஸ்கிரிப்லிங் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ்னு ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தையை கூட நம்மளால டீகோட் பண்ண முடியல. புக் ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சான பிளான்ஸோட பிக்சர்ஸ் இருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த புக்கில் இருக்கிற பல பிளான்ஸ் இந்த உலகத்திலே கிடையாது. அது வேற ஏதாவது பிளானட்ஸோட பிளான்ஸா இல்லை இமேஜினேஷனானு கூட யாருக்கும் தெரியாது. வேர்ல்டு வார் 2ல இருந்த டாப் கோட் பிரேக்கர்ஸ்ல இருந்து இப்போ உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஏஐ வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ரிசல்ட் என்னன்னா 0. 600 வருஷம் முன்னாடி ஒரு மனுஷன் கையில் எழுதின ஒரு புக்கை இப்போ உள்ள டெக்னாலஜியால கூட புரிஞ்சுக்க முடியல. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த புக்கை யாருமே டிகோட் பண்ணல. சில நேரம் ஆன்சர்ஸை விட கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த புக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.